The most powerful presence is never announced. It arrives quietly. It stays long after the moment has passed. Confidence needs no words. Elegance leaves no doubt. And the finest signature is the one that lives on in every memory. வணக்கம் பிளண்டட் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இப்போ நீங்கள் பார்த்த ஆடை எப்படி ஏஐயில் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோவோட டோட்டல் ப்ராம்ப்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த ஆட் பண்ணுறதுக்கு நான் என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணேன்னு சொல்கிறேன். Chatgpt அண்ட் கூகுள் ஃப்ளோ. முதல்ல நான் Chatgpt ஓப்பன் பண்ணிக்கிறேன். Chatgptயில் எப்பயும் போல் நான் என்ன போடுறேன் அப்படின்னா ஹே ஃபில்ம் மேக்கர் ஆர் யூ ரெடி அப்படின்னு சொல்லி போடுறேன். ஸோ Chatgpt வந்து அந்த ஃபில்ம் மேக்கிங் மோடுக்கு சேஞ்ச் ஆகிடும். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு Chatgpt எனக்கு கேட்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், லெட்ஸ் மேக் அ பர்ஃப்யூம் ஆட் அப்படின்னு போட்டு என்டர் கொடுக்குறேன். Chatgpt வந்து அதுவே ஒரு ஸ்டோரி ரெடி பண்ணி ப்ளஸ் சீன் வைஸ் ஸ்கிரிப்டையும் வந்து நம்மளுக்கு கொடுத்துரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா பாருங்கள், அதுவே வந்து சீன் வைஸ் ஸ்கிரிப்ட் சீன் 1 சீன் 2 சீன் 3 அப்படிங்கிற ஸ்கிரிப்ட் வந்துருச்சு. ஸோ இப்போது Chatgpt ஸ்கிரிப்ட் கொடுத்துருச்சு. ஆனால் இப்போ அது நல்லா இருக்கா இல்லையா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாதுல்ல. அதனால் ஒரு ஸ்டோரி போர்ட் கேட்குறேன் Chatgpt. ஜென்ரேட் ஸ்டோரி போர்ட் ஃபார் தி ஸ்கிரிப்ட் அப்படின்னு கேட்குறேன். ஸோ Chatgpt உடனே ஒரு ஸ்டோரி போர்ட் ஜென்ரேட் பண்ணி எனக்கு கொடுத்துருச்சு. ஸோ இந்த ஸ்டோரியில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, ஒரு ப்ரீமியமான ஒரு பர்சன் இங்கேயோ கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காரு, கோட் சூட்லாம் போட்டு. அப்போ அந்த பர்ஃப்யூம் எடுத்து அவர் மேலே அடிக்கிறாரு. அதோட வாசனையில் ரொம்ப அற்புதமாக ஃபீல் பண்ணுறாரு. அப்புறம் அவர் இறங்கி நடந்து போகிற இடத்துல இருக்கிறவங்க எல்லாருமே அவர் பாஸ் பண்ணி போகும்போது அந்த ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறாங்க. அவரை எல்லோரும் நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஃபைனலாக அவர் வந்து ஒரு காரில் ஏறி போகிறாரு. ஸோ ஸ்டோரி ஒரு பார்த்தாலே Chatgpt சொன்ன ஸ்டோரி புரிஞ்சிருச்சு நம்மளுக்கு. ஓகே, எனக்கு இது ஸ்டோரி ஓகே. ஆனால் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அந்த கலர் பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் நான் Chatgpt என்ன சொல்கிறேன்னா, ஐ நீட் டிஃப்ரெண்ட் கலர் பேலட் ஸ்டோரி போர்ட் போட்டோன்னே Chatgpt இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி போர்டை எனக்கு கொடுத்துச்சு. எனக்கு இந்த கலர் பேலட் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் என்ன போடுறேன் அப்படின்னா, எஸ் எக்ஸாக்ட்லி ஐ லவ் திஸ் கலர் பேலட், ஐ வுட் லைக் டு மெயின்டைன் திஸ் கலர் பேலட் த்ரூ அவுட் திஸ் ஆட் ஃபிலிம் அப்படின்னு போடுறேன் நான். ஸோ இப்போ என்ன போடுறேன் அப்படின்னா, எனக்கு இந்த கலர் பேலட் பிடிச்சிருக்கு, இதே கலர் பேலட் இந்த ஆட் ஃபிலிம் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு போட்ட உடனே Chatgpt வந்து அந்த கலர் பேலட்டை லாக் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் சீன்ஸ் ஜென்ரேட் பண்ண போதெல்லாம் அதுக்கு அந்த கலர் பேலட்லேயே எனக்கு ப்ராம்ப்ட் கொடுத்துரும். இப்போது ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு, ஸ்டோரி போர்ட் ரெடி பண்ணியாச்சு, கலர் பேலட் ஃபைனல் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பர்ஃப்யூம் ப்ராடக்ட்டுக்கு நம்ம இன்னும் பேரே வைக்கல. அதனால் என்ன பண்ணுறேன், Chatgptலேயே போயிட்டு லெட்ஸ் நேம் அவர் பர்ஃப்யூம் ப்ராடக்ட், சஜஸ்ட் சம் ப்ரீமியம் பட் லுக்ஸ் ஃபேன்சி அப்படின்னு போட்டிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஆடுக்கான ப்ராடக்ட்டுக்கு நேம் ஒன்று வேணும், நல்ல ப்ரீமியமாக இருக்கணும் அண்ட் ஃபேன்சியாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டேன். ஸோ Chatgpt வந்து ஃப்ரெஞ்ச் லக்ஸுரி ஸ்டைல், மாடர்ன் டிசைனர் பிராண்ட், அப்புறம் இட்டாலியன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேம்ஸ் கொடுத்துச்சு. ஃபைனலாக Chatgptயே வந்து எனக்கு பிடிச்ச ஒரு பேர் வந்து நொவேரா அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணுச்சு. ஸோ நானும் பார்த்து நொவேராங்கிற பேர், அதுக்கான டேக்லைன் லீவ் யுவர் சிக்னேச்சர் அப்படிங்கிறது கரெக்டாக நல்லா இருந்துச்சு. ஸோ என்ன பண்ணிட்டேன், ஓகே லெட்ஸ் கோ வித் நொவேரா அப்படின்னு போட்டுட்டேன். இப்போது ஸ்டோரி ரெடி ஆகிடுச்சு, ஸ்டோரி போர்ட் ரெடி பண்ணியாச்சு, ப்ராடக்ட் நேம் ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போது அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு நம்மளுக்கு தெரியணும்ல. அதுக்காக நான் என்ன போடுறேன், ஓகே லெட்ஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரேட் த ப்ராடக்ட் இமேஜ் ஃபார் திஸ் பர்ஃப்யூம். ஐ நீட் சம்திங் கிளாசி, ப்ரீமியம் அண்ட் சம்திங் ஃப்ரம் அதர் வேர்ல்ட் தட் வில் மேக் த கஸ்டமர் டை டு பை த ப்ராடக்ட் அப்படின்னு போட்டேன். ஸோ நான் Chatgpt என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஆடுக்கு நல்ல ப்ராடக்ட் இமேஜ் வேணும். அது எப்படி இருக்கணும்னா, கிளாஸியாக இருக்கணும், ப்ரீமியமாக இருக்கணும், அப்புறம் இது வரைக்கும் இல்லாத ஒரு டிசைனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். அப்போ தான் வந்து கஸ்டமர்ஸ் பார்த்தோன்னே அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ போட்ட உடனே Chatgpt எனக்கு ஒரு இமேஜ் கொடுத்துச்சு பாருங்கள். ஸோ Chatgpt கொடுத்த இமேஜ் இது தான். ஸோ இது ரொம்ப டார்க்காக இருக்குன்னு சொல்லிட்டு ஏற்கனவே நம்ம ஸ்டோரி போர்ட் மாற்றணும் பார்த்தீங்களா, அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டையும் கொஞ்சம் பிரைட்டாக வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அந்த இமேஜ் நான் சேஞ்ச் பண்ணி ஃபைனல் பண்ணி Chatgpt கொடுத்த இமேஜ் தான் இதை பாருங்கள். இதுதான் நம்ம ஆடில் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட். ஸோ இந்த ப்ராடக்ட்டை திருப்பியும் Chatgptலேயே அப்லோட் பண்ணிவிட்டு இதோட மல்டிபிள் வியூஸ் வேணும்னு சொல்லி கேட்டேன். ஸோ Chatgpt வந்து இது மல்டிபிள் வியூஸ் கொடுத்துருச்சு. இதை பாருங்கள். ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸ் வந்துச்சு, இதுவும் சூப்பராக வந்திருக்கு. இப்போது நம்மக்கிட்ட என்னென்ன இருக்குன்னா, ஸ்டோரி இருக்குது, ஸ்டோரி போர்டு இருக்குது, கலர் பேலட் ஃபைனல் பண்ணியாச்சு, ப்ராடக்ட் நேம் ஃபைனல் பண்ணியாச்சு, ப்ராடக்ட்டும் ஃபைனல் பண்ணிட்டோம். இப்போது இந்த ஸ்டோரியில் வர ஆக்டர்ஸ் அவங்கள ஃபைனல் பண்ணோம். ஸோ அதுக்காக நான் Chatgptல பர்ஃபெக்ட் நவ் லெட்ஸ் ஜென்ரேட் த கேரக்டர்ஸ் ஃபார் அவர் ஆட் ஃபிலிம் போட்டு 1 ஹீரோ 2 women இன் சீன் 9, மேன் த உமன், மேன் அந்த வேலட்னு போட்டிருக்கேன். ஸோ இதில் போட்டிருக்கிற கேரக்டர்ஸ்லாம் நம்ம ஸ்டோரி போர்டில் இருந்த அந்த சீனில் இருந்த கேரக்டர்ஸ், அதை அப்படியே நான் மென்ஷன் பண்ணி போட்டேன். ஸோ அப்போ தான் வந்து Chatgpt ஓகே ஸ்டோரி போர்டில் இருக்கிறதுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்மளுக்கு கேரக்டர்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அப்படி கொடுத்த கேரக்டர்ஸ் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ Chatgpt கொடுத்த கேரக்டர்ஸ் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த கேரக்டர்ஸும் ரொம்ப டார்க்காக வந்திருக்கு.
இதை நான் அப்படியே திருப்பி அப்லோட் பண்ணி இந்த கேரக்டர்ஸும் எனக்கு பிரைட்டாக வேணும் அப்படின்னு கேட்டு நான் ஜென்ரேட் பண்ண கேரக்டர்ஸ் தான் இது. இந்த மாதிரி மல்டிபிள் வியூஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஃப்ளோவில் வீடியோ ஜென்ரேட் பண்ணுறப்போ நம்ம கேரக்டர்ஸ் வந்து சேஞ்ச் ஆகாமல் கன்சிஸ்டண்ட்டாக வரும். ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஸ்டோரி போர்ட், கலர் பேலட், ப்ராடக்ட் நேம், ப்ராடக்ட், கேரக்டர்ஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது. ஸோ அடுத்து நம்ம பண்ண வேண்டியது வீடியோ ஜென்ரேட் பண்ண வேண்டியது தான். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நான் ஃபைனல் பண்ண ஸ்டோரி போர்டை Chatgptல அப்லோட் பண்ணிவிட்டு Chatgpt என்ன கேட்குறேன் அப்படின்னா, இந்த ஸ்டோரி போர்ட் தான் ஃபைனல் பண்ணியிருக்கோம், எனக்கு சீன் வைஸ் வீடியோ ப்ராம்ப்ட் வேணும், அதுவும் கூகுள் ஆம்னி ஃப்ளாஷில் ஜென்ரேட் பண்ணுற வீடியோ ப்ராம்ப்ட் வேணும், கூகுள் ஃப்ளோவில் கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் கேரக்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அட்டாச் பண்ணி தான் வீடியோ ஜென்ரேட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி போட்டுட்டேன். இப்போது Chatgpt கூகுள் ஃப்ளோக்கான சீன் வைஸ் வீடியோ ப்ராம்ப்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இப்போது இந்த ஒவ்வொரு சீன் ப்ராம்ப்ட்டையும் ஒன்றா காப்பி பண்ணி கூகுள் ஃப்ளோவில் போயிட்டு பேஸ்ட் பண்ணி வீடியோ ஜென்ரேட் பண்ணலாம் வாங்க. ஸோ இப்போது கூகுள் ஃப்ளோ ஓப்பன் பண்ணிடுங்க. கூகுள் ஃப்ளோவில் முதல்ல நம்ம கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடலாம், அப்புறம் நம்ம ப்ராடக்ட் அட்டாச் பண்ணிடலாம். எல்லாமே அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது ஃபஸ்ட்டு சீனோட ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே போட்டுட்டு நான் எந்த கேரக்டர்ஸ் தேவையோ அதை மட்டும் அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ ஜென்ரேட் கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சீன் நல்லா வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா சீன்ஸுக்கும் ஒவ்வொரு வீடியோ ப்ராம்ப்டாக போட்டு கேரக்டர்ஸ் அண்ட் ப்ராடக்ட் அட்டாச் பண்ணிவிட்டு நான் வீடியோ ஜென்ரேட் பண்ணிட்டேன். ரெண்டு சீன்ஸ் மட்டும் உங்களுக்கு நான் இங்கே ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஏன் அப்படின்னா அந்த 2 சீன்ஸுமே நான் ஜென்ரேட் பண்ணும்போது சரியாக வரல. அப்புறம் ப்ராம்ப்டை நான் கரெக்ட் பண்ணிவிட்டு திருப்பி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாமல் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ எந்த 2 சீன்ஸ்னால் அந்த ஃபீமேல் கேரக்டர் அவங்க அந்த ஹீரோ அவங்கள பாஸ் பண்ணி போகும்போது திரும்பி பார்க்குற ஒரு சீனும், இன்னொன்று மேல் கேரக்டர் ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பார், அப்போ அந்த ஹீரோ வந்து அவரை பாஸ் பண்ணி போவார், அப்போது அந்த ஃப்ராக்ரன்ஸில் அவர் திரும்பி பார்ப்பார். இந்த 2 சீனுமே இப்போ நான் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு அந்த சீன் ப்ராம்ப்டை காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போது எந்த இடத்துலலாம் அந்த மேல் அண்ட் ஃபீமேல் கேரக்டர் வராங்களோ அந்த இடத்துல அவங்கள கால் பண்ணணும். அது எப்படி கால் பண்ணலான்னா, கரெக்டாக ப்ராம்ப்டில் போய்ட்டு இப்போ இந்த இடத்துல ராஜ்னு போட்டிருக்கு பாருங்கள், இது வந்து நானே கொடுத்த பேர், அட்டுன்னு போட்டு அந்த இமேஜை லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நிஷான் இருக்குது பாருங்கள், அந்த இடத்துல அட்டு போட்டு அந்த ஃபீமேல் கேரக்டர் லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராம்ப்டில் எங்கெல்லாம் வந்து ராஜ், நிஷான் வராங்களோ அந்த இடத்துலலாம் அட் போட்டு அந்த இமேஜை நம்ம கால் பண்ணிக்கலாம். இப்போ நான் பண்ணிட்டேன். இப்போது ஜென்ரேட் கொடுக்குறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். இப்போ வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், அந்த வீடியோ எனக்கு கரெக்டாக வந்துருச்சு பாருங்கள். இதே மாதிரி தான் அந்த இன்னொரு சீனும். எந்த சீனா, அந்த மேல் கேரக்டர் ஒருத்தர் ட்ரிங்க் பண்ணிட்டு இருப்பாருன்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ப்ராம்ப்டை காப்பி பண்ணி போட்டு அதே மாதிரி எந்த இடத்துலலாம் அந்த ஹீரோ கேரக்டர் பேர் வருதோ அந்த இடத்துல அட்டு போட்டு அந்த கேரக்டரை கால் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த இன்னொரு கேரக்டருக்கு மித்ரன் பேர் வச்சுருக்கேன். ஸோ அட்டு போட்டு அந்த மித்ரன்கிற கேரக்டரை கால் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எந்த இடத்துலலாம் அந்த கேரக்டர்ஸ் வருதோ அப்படி கால் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேரக்டர்ஸ் வந்து லோட் ஆகிடும். இப்போ ஜென்ரேட் பண்ணுறேன். இப்போ அந்த வீடியோ ஜென்ரேட் ஆகிடுச்சு, வாங்க பார்க்கலாம். ஓகே, அந்த வீடியோ எனக்கு பர்ஃபெக்டாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் எல்லா சீன்ஸுமே ஜென்ரேட் பண்ணணும். இப்போது எடிட் சாஃப்ட்வேரில் இந்த வீடியோஸ் எல்லாத்தையும் இம்போர்ட் பண்ணி எடிட் பண்ணலாம். ஸோ இப்போது எல்லா ஃபுட்டேஜும் உள்ளே இம்போர்ட் பண்ணியாச்சு. Chatgptல ஃபஸ்ட்டு கொடுத்த ஸ்கிரிப்ட் படி ஒவ்வொரு ஃபுட்டேஜாக அரேஞ்ச் பண்ணுறேன். அரேஞ்ச் பண்ணிட்டு மிஸ்டேக்கான போர்ஷன்ஸ் இருக்கும். எல்லா ஏஐ ஜென்ரேஷன்ஸ்லேயும் சில போர்ஷன்ஸ் வந்து மிஸ்டேக் இருக்கும். அதை மட்டும் கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிட்டு எனக்கு ஸ்டோரி கரெக்டாக வரா மாதிரி நான் ஒவ்வொரு ஃபுட்டேஜாக அரேஞ்ச் பண்ணுறேன். ஒரு 30 to 35 செகண்ட்ஸ் கட் பண்ணிட்டேன். இப்போது எடிட் முடிச்சுட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இதுக்கு நல்ல ஒரு வாய்ஸ் ஓவர் வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதான் என்ன பண்ணேன், Chatgptல போயிட்டு ஜென்ரேட் வாய்ஸ் ஓவர் கண்டென்ட் ஃபார் திஸ் ஆட் ஃபில்ம் அப்படின்னு சொல்லி போட்டேன். ஸோ Chatgpt அதுக்கான வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்டை, நல்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வாய்ஸ் ஓவர் கண்டென்ட்டை Chatgpt ஜென்ரேட் பண்ணி கொடுத்துச்சு. ஸோ அந்த கண்டென்ட்டை அப்படியே வந்து நான் என்ன பண்ணேன், Chatgptலேயே எனக்கு இது வந்து கூகுள் ஃப்ளோவில் வாய்ஸ் ஓவராக ஜென்ரேட் பண்ணணும். ஸோ வீடியோ வந்து பிளாக் ஸ்க்ரீன் இருக்கணும், ப்ளஸ் பிஜிஎம் இருக்கக்கூடாது, ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எதுவும் இருக்கக்கூடாது, ஜஸ்ட் பியூர் ஆடியோ. அந்த வாய்ஸ் ஓவர் கூட நல்ல எலகண்ட்டான ஒரு மெச்சூர்டு மேல் வாய்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி கேட்டேன். ஸோ Chatgpt அதே மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்துச்சு. ஸோ இந்த ப்ராம்ப்ட் எடுத்து கூகுள் ஃப்ளோவில் போயிட்டு நான் ஒவ்வொரு ப்ராம்ப்டாக பேஸ்ட் பண்ணி வாய்ஸ் ஓவர் எடுத்துட்டேன். The most powerful presence is never announced. It arrives quietly. Confidence needs no words. அந்த வாய்ஸ் ஓவரை ஃபைனலாக எடுத்து எடிட் சாஃப்ட்வேரில் வச்சு ஒவ்வொரு சீனுக்கும் கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு அப்புறம் நல்ல ஒரு பிஜிஎம், நான் யூஸ் பண்ண எடிட்டிங் சாஃப்ட்வேர் Filmora, இதுலேயே பார்த்தீங்கன்னா ஆடியோஸ் கூட நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஃப்ரீயாகவே. ஸோ அதனால் நான் வந்து இதில் ஆடியோவில் போய்ட்டு நல்ல ஒரு பிஜிஎம் எடுத்து இதுக்கு தேவையான நல்ல பிஜிஎம் சர்ச் பண்ணி எடுத்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணி பார்த்தா ஒரு சூப்பரான ஒரு அவுட்புட் ரெடி.
The most powerful presence is never announced. It arrives quietly. It stays long after the moment has passed. Confidence needs no words. Elegance leaves no doubt. And the finest signature is the one that lives on in every memory. இந்த வீடியோவோட டோட்டல் ப்ராம்ப்ட்ஸ் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கிளியர் பண்ணுறேன். இதே மாதிரி இன்னும் நிறைய ஏஐ அண்ட் பிளெண்டர் டியூட்டோரியல்ஸுக்கு இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி.